மகேஷ், இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு. தமிழகம் தழுவிய ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக எல்லா மாவட்டத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இன்றைய தினம் குடியாத்தம் பேருந்து நிலையத்தில் தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும் தமிழக அரசாங்கம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த ஆலயத்தின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும். தமிழகத்தில் 43,000க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கு. பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் ஆலயத்துக்கு வருமானம் வருது. ஆலய சொத்துக்கள் பல்லாயிரம் கோடி இருக்கு. கோவிலுக்கு வருமானம் வந்தோம் பக்தர்கிட்ட காசு வாங்குறதுன்றது சரியான நடைமுறை அல்ல. கோவிலுக்கு ஒரு பக்தர்கிட்ட காசு வாங்கக்கூடாது. தர்ம தரிசனத்தை உருவாக்கணும். எதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும், ஆடு மாடு கோழி மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். அதெல்லாம் இலவசம் ஆக்கிட்டான். தர்ம தரிசனமா அந்த கோவில்ல காசு ஆக்கிட்டான். என்ன நியாயம்? இந்த திமுக அதிமுக 60-70 ஆண்டு காலமாக கோவில் சொத்துல கொள்ளையடிச்சாங்க. புதுசாக அரசேற்றிருக்கிற விஜய் அரசாங்கம் இந்து முன்னணி சார்பில் பணிவான வேண்டுகோளை வைக்கிறோம். கோவிலுக்கு வர பக்தர்கிட்ட காசு வாங்காதீங்க. சர்ச்சில் போனால் காசு இல்லை, மசூதியில் போனால் காசு இல்லை, ஆலயத்துக்கு போனால் காசு வாங்குறான். எல்லாத்துக்கும் காசு. இந்த தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நன்றி, வணக்கம்.